முன்பெல்லாம் தீபாவளிக்கு முந்தைய இரவு கை நிறைய மருதாணி வைத்துக்கொண்டு நல்ல தூக்கத்தில் இருக்க அதிகாலையில் எண்ணெய் குளியல் போட சொல்வார் அம்மா. எழுந்தவுடன் முகம் கூட கழுவாமல் கையை கழுவி சகோதரர் சகோதரிகளிடத்தில் சென்று யார் கை அதிகமாக சிவந்திருக்கு என்று பார்த்த பின்தான் முகம் கழுவுவோம். அப்படி ஒரு ஆர்வம் மருதாணி போடுவதில். இந்நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டது. பலரும் மருதாணி போட காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கையில் மருதாணி நன்கு சிவக்க சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு. இலைகளிலேயே அதிகம் சிவக்கும் தன்மை கொண்ட மருதாணி இலைகளை அரைத்து அதனுடன் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சர்க்கரை கலந்துவிட்டு பின்னர் மருதாணி போடலாம். இது நல்ல சிவப்பு நிறத்தை அளிக்கும். மேலும் எலுமிச்சை சாறு மற்றும் சர்க்கரை கலந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக மருதாணி காய காய அதன் மீது விட்டு வருவதும் நல்ல நிறத்தை கொடுக்கும். யூக்கலிப்டஸ் தைலத்தை மருதாணி வைத்துள்ள இடத்தில் தடவினாலும் நல்ல நிறம் கிடைக்கும். அத்துடன் மருதாணியை கழுவ சோப்பு தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. அது நிறத்தை குறைத்துவிடும்.